மக்கள் பிரதிநிதிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நான் இந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்கிறேன். நிச்சயம். சம்பந்தன் அவரில் சரியான கோவம். காரணம் அடிப்படை தேவை மக்களை முள்கம்பியில் இருக்கும் இந்த மக்களை வெளியில் கொண்டு அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து எத்தனை விஷயங்களை செய்திருக்கலாம். முன்னாள் போராளிகள் எத்தனை பேர் அந்த இடத்துல எனக்கு சரியான கோபம் அவர் மேலே. இந்த மாதிரி எனக்கு இருக்கிற 8000 மைலுக்கு அப்பால் இருந்து கொண்டு நான் இத்தனை விஷயத்தை செய்கிறேன் என்றால் இங்கே இருக்கிற இவர் போன்றவர்கள் எத்தனை விஷயத்தை செய்திருக்கலாம். உங்களுடைய இந்த காணொளிகளை பார்க்கும்போது கனட விருஸ்தானிகர் உங்களுடைய கைகளை பிடித்து அவர் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றார். அண்ணா அண்ணான்னு பின்னுக்கு இருந்து கொஞ்சம் பேர் ஓடி வராங்க. உங்களை யாரோ என்னோட வயதில் மூப்பு எனக்கு காலில் விழுகிறாங்க. இல்லை எனக்குண்டா ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை. இருங்க எழும்பு யார் நீங்கள் என்னென்னா இல்லை இவங்கள்தான் டயாலிசிஸ் செய்கிற பேஷண்ட்ஸ். கண்ணில் தண்ணி வராத குறையாக எனக்கு ஒரு மாதிரியாக போயிட்டு தானே. நீங்கள் இந்த இருதய சிகிச்சைகளை செய்வதற்கு முழு ஆதரவும் நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள். அண்மையில் எல்லாரோட பேசினீர்களா? மலையகத்தில் இருப்பவர்கள் உங்களோட பேசினார்களா? ஐயோ எல்லாம் வந்துட்டாங்களாண்டே கொஞ்சம் பேர். நான் வேணாம்னு சொல்லியும் சில பேர் அந்த பிள்ளையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப காலமாகவே அவங்க கஷ்டப்படுறாங்க. தீப்பட்டியே ஒரு இடத்துல மறக்கப்பட்ட மக்கள் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மறக்கப்பட்ட மக்கள் மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. செந்தில் அண்ணனுடன் எந்த நேர்காணலையும் நாங்கள் சும்மா முடிச்சது கிடையாது. உங்களுடைய குரலே ஒரு அழகான பாடலை எதிர்பார்ப்போம். ஒரு ஊட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி பிரிந்தாலும் கூடு ஒரு கூடு. மகிழ்ச்சி. வெள்ளவத்தையில் உங்கள் கனவு இல்லம் வண்டர் ரெசிடென்சி மூலம் உங்கள் கனவு இல்லத்தை நனவாக்க இலக்கம் 43 மோர்ஸ் ரோட், கொழும்பு 6 இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் என்றும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்று உண்மையாகவே எனக்கும் ஒரு சந்தோஷம். காரணம், சந்தோஷமான பல செயல்களோடு சம்பந்தப்பட்ட ஒருவரை நேர்காணல் செய்வது எங்களுக்கு சந்தோஷம்தான். குறிப்பாக இவரை பற்றி புதிதாக சொல்ல வேண்டிய எந்த விதமான தேவையும் இல்லை. இவரை அறியாதவர்கள் யாரும் இல்லை. மின்னல் செந்தில் அல்லது சிங்கர் செந்தில், பாடகர் செந்தில் என்றால் யாருக்குமே தெரியும். நாங்கள் நேரடியாக அவரோட பேசி விடயத்துக்கு செல்லலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கும்? நேர்களுக்கு நல்லா இருக்கும். நிச்சயமா இலங்கைக்கு திடீர்னு வருகை தந்தீங்க. ஆனால் வருகை தந்தது ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு. நாங்கள் பார்த்தோம் உங்களுடைய ஃபேஸ்புக் பதிவுகள். குறிப்பாக 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 6 குருதி சுத்திகரிப்பு இயந்திரங்கள் யாழ்ப்பாணத்தில் வழங்கி இருக்கின்றீர்கள். அதுவும் புலம்பெயர் தமிழர்கள் நிறைய பேருடைய நன்கொடை எல்லாம் சேகரித்து ஒரு பயனுள்ள விடயத்தை இந்த முறை இந்த இலங்கை விஜயத்தின் போது இவர் செய்திருக்கின்றார். ஆகவே அது சம்பந்தமாகவும் இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுடைய இந்த காணொளிகளை பார்க்கும்போது கனட விருஸ்தானிகர் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஒரு விடயம். உங்களுடைய கைகளை பிடித்து அவர் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றார். உணர்வுபூர்வமாக நீங்கள் செய்யும் சேவைகளுக்கு நன்றி என்று அவர் ஆச்சரியப்படும் வகையிலே அவர் வியப்புடன் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றார். அதெல்லாம் பெரிய விடயமாக இருக்கின்றது. இந்த 6 குருதி சுத்திகரிப்பு இயந்திரங்கள் சம்பந்தமாக வரலாம். இதற்கு முன்பதாக நிறைய பேருக்கு, அதாவது மருத்துவ தேவை இருப்பவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த இருதய சிகிச்சைகள், இருதய கோளாறு இருப்பவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்கு பல்வேறு பட்ட வழிகளிலே நிதி சேகரித்து இசை நிகழ்ச்சி, நாங்கள் இதெல்லாம் ஏற்கனவே பல நேர்காணல்களில் பேசியிருக்கின்றோம். வெளிநாடுகளில் இசை நிகழ்ச்சிகள் செய்து அதில் கிடைக்கின்ற நிதி, அதே போல கோவில் திருவிழாக்கள், இன்னும் பல நன்கொடையாளர்கள் தாமாக முன்வந்து கொடுக்கின்ற நன்கொடை எல்லாம் சேகரித்து இலங்கையில் இதுவரை 201 பயனாளர்கள் இவரிடம் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு இருதய கோளாறு இருந்திருக்கின்றது. அதை உடனடியாக சிகிச்சை செய்ய வேண்டும். அதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் திரு செந்தில் அவர்கள் புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற அனைவருடைய ஒத்துழைப்புடனும் இவர் செய்து முடித்திருக்கின்றார். 201 பேர் இதுவரை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கே பல கேள்விகள், சந்தேகங்கள், பயம் இருந்தது, என்ன நடக்கப் போகிறது எனக்கு என்று. ஆனால் ஒன்றுமில்லை, நீங்கள் நன்றாக வாழ்வீர்கள், நீண்ட காலம் வாழப்போகிறீர்கள் என்பதற்கான ஒரு உத்தரவாதத்தை, தைரியத்தை கொடுத்திருக்கிறார் திரு செந்தில் அவர்கள்.
அண்ணா சொல்லுங்க. இந்த 6 இயந்திரங்கள் சம்மந்தமா நாங்க முதல்ல பேசுவோம். உண்மைக்குமே இந்த பகுதிகளுக்கு மிக முக்கியமான ஒரு அவசியமான தேவையாக இருந்த இந்த 6 இயந்திரங்கள், இதை எந்த சிந்தனையில நீங்க இத ஆரம்பிச்சீங்க இந்த ப்ராஜெக்ட்ட? ஏற்கனவே நாங்கள் மல்லாவியில் 2022ஆம் ஆண்டு மல்லாவி இது கொஞ்சம் பின்னோக்கி போனால் டயாலிசிஸ் என்றது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஒரு தேவையான ஒரு கருவி என்பது மக்களுக்கு தெரியணும். என்னென்றால் எத்தனையோ பேர் மல்லாவியில் முல்லைத்தீவு மல்லாவியில் அந்த டயாலிசிஸ் மிஷின் அந்த பெறுவதற்காக 2022ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கு போக முடியாமல் தங்கள் உயிர்களை துறந்தார்கள். ஏனென்றால் ஒரு டயாலிசிஸ் செய்கிற பேஷண்ட் 3 மணித்தியாலம் ஜஃப்னாவுக்கு போய் அந்த 3 மணித்தியாலம் பிறகு 4 மணித்தியாலம் டயாலிசிஸ் செய்து திருப்பி இந்த ரோடுகள்லாம் குலுங்கி அந்த 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 இதில் டயாலிசிஸ் செய்துட்டு திருப்பி 3 மணித்தியாலம் வாரதாண்டா கிட்டத்தட்ட 10 மணித்தியாலம் உங்களோட ஃபேமிலியெல்லாம் விட்டு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் போயிட்டு வராங்க. இந்த பிள்ளைகள நிலைமையை வச்சு பாருங்க. மற்றது இது போய் வர போக்குவரத்து செலவுகள் கிட்டத்தட்ட மாதம் 40,000 ரூபா அந்த நேரத்தில் முடிஞ்சது. ஒன்றை விட்ட ஒரு நாள் எவ்ரி 3 டேஸ் போகிற ஆக்களுக்கு. அப்போ ரொம்ப பேர் அதை ஒன்றை விட்ட ஒரு நாள் போகாமல் 5 நாட்கள் சில பேர் போகாமலே விட்டுட்டாங்க. அப்போ நீங்கள் போகாமலாம் விடும்போது உங்களோட உயிர் ஆப்வியஸ்லி தங்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இப்போ வவுனியா அந்த நேரத்தில் நாங்கள் அந்த மிஷின் அந்த எல்லாத்தையும் ஜெர்மனிலேருந்து தருவித்து $48,000 செலவில் கனடா மல்லாவி டயாலிசிஸ் சென்டர் திறந்து வச்சோம். அதன் தொடர்ச்சியாக முல்லைத்தீவு மாஞ்சோலையில் புனரமைப்பு செய்து அங்கே டயாலிசிஸ் கிளினிக், பிறகு சாவச்சேரி மருத்துவமனைக்கு 2 டயாலிசிஸ், பிறகு திருப்பி மல்லாவிக்கு ஒரு டயாலிசிஸ் மிஷின், இப்படி செய்து கொண்டிருக்க சசி அண்ட் டாக்டர் சசி நெஃப்ராலஜிஸ்ட் வவுனியானது எனக்கு தொடர்பு கொண்டு சொன்னார். அண்ணா நீங்கள் எல்லா இடத்துக்கும் செய்கிறீங்க, உள்ளதுலேயே சிகேடி என்று சொல்கிற அந்த ரெட் சோன் இது வவுனியா, இங்கே வந்து 15 மிஷின் இருக்க வேண்டிய இடத்துல 9 மிஷின் தான் இருக்குது. அப்போ இவ்வளோ பேர் வந்து தங்களோட ஸ்லொட்டுக்காக வந்து இந்த மிஷின் ரிப்பேர் ஆகிருக்க நேரத்தில் திருப்பி போகிறாங்க டயாலிசிஸ் செய்யாமல். அப்போ என்ன நடக்கிறேன்னா அவங்களோட கை கால் கண்ணெல்லாம் வீங்குது, மூச்சு எடுக்க கஷ்டப்படுறாங்க. அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போ சரி இதுக்கான கட்டாயம் 2 கொடுப்போம்ண்டு. அப்புறம் அதுக்குள்ள கிளிநொச்சியிலேருந்து ரிக்வஸ்ட் வந்து தங்களுக்கு 2 வேணும்ண்டு. பிறகு மல்லாவியிலேருந்து கேட்டாங்க திருப்பி தங்களுக்கு 2 வேணும்ண்டு. அப்போ மொத்தமாக 6 டயாலிசிஸ் மிஷின் $83,544 $30. இது கனடா டாலர், உங்களோட காசுக்கு கிட்டத்தட்ட 19.8 மில்லியன் முடிஞ்சது. இது நாங்கள் வடமாகாண சபை ஆளுநரிடம் கோரிக்கை கொண்டு வச்சு நாங்கள் இதை தாரோம், நீங்கள் இதண்ட 18% வெட் என்று சொல்கிற அந்த வரியை நீங்கள் செலுத்துங்க, இல்லைன்னா அதை எங்களை நாங்கள் கட்ட வந்து எங்களுக்கு தானமும் வழங்கிட்டு அதை கட்டுறது எங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ண எல்லாம் இருக்கும்னோன்னு எங்களோட கவர்னர் திரு வேதநாயன் அவர்கள் ரொம்ப நல்ல ஒரு மனிதர். அவர் அதை உடனே 2 நாளில் அதை சாங்ஷன் செய்தார். நான் இந்த வாரதும் ஒரு டக்குன்னு வந்தேன். இந்த ஒரு அடுத்த நாள் டிக்கெட், அடுத்த நாள் ஃப்ளைட், முதல் நாள் தான் புக் பண்ணது. ஏன்னா என்ன அந்த அளவுக்கு இந்த டயாலிசிஸ் மிஷின் அவசரமாக கொடுக்கணும் இவங்களுக்கு. இந்த பேஷண்ட்ஸ் இதுக்காக தவம் இருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு இதை சொல்கிறேன். வவுனியாவில் நாங்கள் இந்த போய் டயாலிசிஸ் மிஷின் 2 கொடுத்துட்டு நான் வெளியால் நடந்து வந்தோன்னு இருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல் அந்த வாசல் என்ட்ரன்ஸ் அந்த மெயின் எண்டு இல்லை, அந்த அந்த கட்டிடத்தின் வாசலுக்கு வரும்போது அண்ணான்னு பின்னுக்கு இருந்து கொஞ்சம் பேர் ஓடி வராங்க. உங்களை யாருன்னு பார்க்க அந்த டயாலிசிஸ் செய்கிற அந்த பேஷண்ட்ஸ் என்னோட வயதில் மூப்பு எனக்கு வந்து காலில் விழுகிறாங்க. இல்லை எனக்குண்டா ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை, எழும்பு யார் நீங்கள் என்னென்னா, இல்லை இவங்கெல்லாம் டயாலிசிஸ் செய்கிற பேஷண்ட்ஸ் அவர் ஒருத்தர் சொல்ல, எங்களுக்கு இந்த மிஷினு தந்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி என்று சொல்லி எல்லாரும் அந்த அந்த கண்ணில் தண்ணி வராத குறையாக எனக்கு ஒரு மாதிரியாக போயிட்டு தானே. ஏன்னா இந்த அளவுக்கு அது அவங்கள பாதிச்சிருக்கு. அந்த 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 டயாலிசிஸ் இல்லாமல் எத்தனையோ பேர் திரும்பி போயிருக்காங்க. அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ற ஒரு பகுதியை தொடர்ச்சியாக இந்த மாதிரி மருத்துவ ரீதியான உதவிகளை எங்கள் மண்ணிற்கும், அது ஒரு நோயால் வாடும்போது தான் ஒருத்தருக்கு அந்த அந்த லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க, அப்போ தான் அந்த கீழே போய் நிற்பாங்களே, அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு கரம் கொடுக்கணும்னு தான் என்ற இதுகள் வந்து எத்தனையோ பேர் கல்விக்கு வேறு இதெல்லாம் நல்ல திட்டங்கள் செய்கிறாங்க. நான் இதை நோயை கையில் எடுத்து அதை செய்கிறேன். நிச்சயமாக உண்மையாகவே உதவும் கரங்கள் இறைவனுடைய கரங்கள் என்று பொதுவாக சொல்வார்கள். இங்கு 2 கைகள் இருக்கின்றது. இந்த 2 கைகளுக்கு உதவுகின்ற பல கைகள் புலம்பெயர் தேசத்திலே பறந்து வாழ்கின்றார்கள். அவர்களுடைய உதவி
இல்லாமல் உங்களுக்கு இது நிச்சயமாக முடியாத ஒரு காரியம். நினைக்கிறேன் இந்த இயந்திரங்கள் வாங்குவதற்கும் நீங்கள் இரவு பகலாக நிதி சேகரித்திருக்கிறீர்கள். நன்கொடையாளர்கள் மிக ஆர்வமாக நம்ம மண்ணுக்கா நம்ம நாட்டுக்கு நாங்கள் செய்வோம், நாங்கள் செய்யாமல் வேறு யாரும் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. இந்த 6 இயந்திரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எப்படி நிதி சேகரிப்பில் ஈடுபட்டீர்கள்? என்னென்ன நடவடிக்கையில் ஈடுபட்டீர்கள்? இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. நான் வந்து கனடா கந்தசாமி ஆலயம் அங்கே கனடாவில் இருக்காங்க. பட் ஒரு கோயிலும் எங்களுக்கு வந்து இடம் தாரதில்லை. என்னடா அவங்க யோசிக்கிறது, இதை குண்டியில் போடுற பணத்தை இதுக்கு போட்டுருவாங்கன்னு பயப்படுறது. அவங்க தைரியமாக நீங்கள் நம்மளோட மக்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் அது வேறு இது வேறுன்ற அந்த வெரி மெச்சூர்ட் அந்த தலைவர் முத்துவா இருக்கட்டும், அந்த அவங்களோட அந்த போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த அந்த பக்த கோடிகள் நான் நிற்கும் போதே நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், நான் தான் கொண்டு வந்திருக்கேன்டுவாங்க கொண்டு வந்துடுவாங்க. அப்போ நான் வந்து ஆடி அமாவாசைக்கு முதல் நாள் திருவிழா நானும் தொண்டர்களும் நின்று காலையில் ஒரு ஒரு 8 மணியிலிருந்து பின்னேரம் ஒரு 7 மணி மட்டும் நிதி சேகரித்து அதில் அன்றைக்கு ஒரு $3,000 வந்தது, $3,500. அப்புறம் அடுத்த நாள் ஆடி அமாவாசை நான் விடிய காலையில் 7:30க்கே வந்துட்டேன். பின்னேரம் 10:30 மணி மட்டும் நிற்கிறேன். அந்த கோவிலில் நாங்கள் நிற்கும்போது நாங்கள் அந்த கதிரையெல்லாம் போட்டு இருக்கிறதில் நிற்கிறேன். நாங்கள் என்னென்றால் நாங்கள் பிறர்கிட்ட யாசகம் கேட்கும்போது அதுக்கான ஒரு ஒரு மரியாதை இருக்குது. நாங்கள் நின்று தான் யாசகம் கேட்கணும். அப்போ சரியான டயர்டு எனக்கு. 10:30 மணி அன்றைக்கு ரொம்ப லேட்டாக போயிட்டுது பூசை. அப்போ நான் வந்து கடைசியாக நான் மைக்கை வாங்கி எனக்கு முத்து கொடுத்தார் மைக்கை. இந்த மாதிரி நான் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு தான் நான் இந்த மருத்துவமனைக்கு கொடுக்குறதுக்கு தான் இந்த ஒரு டயாலிசிஸ் மிஷினை கொடுக்குறதுக்கு நாங்கள் நைட்டிலேருந்து நிற்கிறோம். உங்களால் முடிஞ்சதை இங்கே நான் கடைசியாக நீங்கள் எல்லாம் அவசரம் உங்களுக்கு டயர்டாக இருப்பீங்க, இருந்தாலும் விருப்பமான ஆட்கள் அங்கே வந்து கொடுத்துட்டு போகலாம்னு சொல்ல நம்ம எல்லாம் ஒரு அன்றைக்கு கடைசியாக முடிகிற நேரத்தில் ஒரு 80 பேர் தான் இருந்தவங்க. எல்லாம் ஓடுபட்டு டக்குண்டு சாப்பாடு வாங்குறதுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க, எல்லாம் வீட்டை போகணும் தானே அடுத்த நாள் வேலை. அப்போ ஒருத்தர் மெல்லமாக வந்து என்னட்ட சொன்னார், அந்த மிச்ச காசை முழுக்க நானே தந்துடுவேன். அந்த 5,300 ரூபாவை $300 அந்த டாலர்ஸ் இந்த மிச்சம் ஒரு டயாலிசிஸ் மிஷின் வாங்க 14,854 எவ்வளோ. அப்போ அந்த மிச்சம் அந்த தொகை 8,069 தான் தாரன்னு சொல்லி அவர் வந்து இந்திரன் என்று பேர். அவர் வந்து A1 மாஸ்டர் கவுண்டர் என்ற ஒரு பிஸ்னஸ் கவுண்டர் டாப் அந்த கிச்சன் கவுண்டர் டாப் பிஸ்னஸ் வச்சுருக்கிறார். ரொம்ப நல்ல மனிதர். இப்போ அதுவும் பாருங்கள், அவர்கிட்ட நான் கிட்டத்தட்ட 6 வருடமாக நான் அந்த கோவிலில் நிற்கிறேன். அவர்கிட்ட நான் நான் இதுவரையும் பார்த்தா ஹலோ உண்டு தான் சொல்லுவேன், ஒன்றும் கதைக்கிறது இல்லை. அப்போ அவரும் அதை நோட் பண்ணியிருக்கிறார். என்ன, நான் ஒருத்தருக்கும் தொல்லை கொடுக்குறதில்ல. அங்கே போனால் நின்று அவங்கள மனம் நோவடிச்சுட்டு அங்கே பணம் வாங்கக்கூடாது, அவங்களா விரும்பி தரணும். அந்த மாதிரி உண்மையான உதவி அதுதான். அப்போ நாங்கள் கேட்கக்கூடாது அப்படி நாங்கள் கேட்குறதில்ல ஒருத்தர்கிட்டையும். அப்போ அவர் சொன்ன போதே எனக்கு அப்படியே அந்த அத்தனை களைப்பும் அப்படியே இந்த பஞ்சா பறந்து போச்சு. அது உண்டு. மற்றது குவாலிட்டி பேக்கரின்னு ஏற்கனவே நான் சொல்லுவேன். அந்த ஜமுனா பிரான்சிஸ் அந்தோணி பிள்ளை தம்பதியினர் அவையில் ஒரு எங்களோட தமிழ் எப்படி சொல்கிறேன், நாங்கள் ரொம்ப கொடுத்து அந்த மாதிரியான ஆக்கள்லாம் இருக்கிறபடியே தான் உண்மையாக இன்னும் மழை பெய்யுது. ஏனென்றால் அவங்கள ஒவ்வொரு மாதம் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட $25,000 நிவாரணத்துக்கு வழங்குறாங்க நிதியாக கன்சிஸ்டண்ட்டாக. அப்போ அந்த இதில் இந்த இதுக்கும் இந்த முறை டயாலிசிஸுக்கும் அவர் அந்த 14,000 தன் அம்மான்ற பேரில் பெர்னதை தம்மாண்டு ஏற்கனவே மல்லாவியில் தாயின்ற பேரில் ஒன்று கொடுத்துருக்கிறார் முதல்ல 2022. இதுக்கும் ஒரு டயாலிசிஸ் மிஷின். இன்னொன்று ஒரு தன்னை பேர் சொல்ல விரும்பாத ஒரு அன்பர், என்னடா எல்லாரும் வந்து அவரை பிறகு தன்னை கேட்பாங்கன்றபடியாக தன்னை பேரை போட வேணாம் விட்டார். அதுக்காக நிறைய பேர் அப்படியும் இருக்காங்க. வேணுங்கிற உதவி செய்வாங்க, நான் பேர் சொல்ல வரும். என்னடா அவருக்கு பிறகு வேற பிரச்சனை வரும் என்ற ஒரு பயம். மற்றது மற்ற மூன்றும் எங்களோட நிவாரண நிதியால் நாங்கள் பே பண்ணோம் இருந்த அந்த எங்களோட காசில். அது எப்படியும் வரும். எங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையும் நாங்கள் அதை நல்லது செய்கிறோம், இந்த நல்லது செய்யோண்டு புறப்பட்டு நாங்கள் போகும்போது இறைவனாக அந்த பேங்க் அக்கௌண்ட்டை குறைய விடுறது இல்லை. அது தண்டை பாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கும். திடீரென்று ஒருத்தர் கால் பண்ணி அன்றைக்கு சொன்னார் தான் ஃபுல் சர்ஜரி $7,000 தாரணும் ஒரு பிள்ளைக்கு செய்யுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படி அந்த ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இந்த இதை விட நான் அங்கே கொடையாளர்கள் என்று பற்றி சொல்லணுண்டா. இப்போ எங்களோட ஜெனரேஷன் இருக்குது, நான் எங்களோட வயது இந்த 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 நாட்டின் வழி தெரிஞ்ச இந்த ஜெனரேஷன் வந்து 40+,
40 ஆல் த வே டு 70 ப்ளஸ். எங்களோட அடுத்த ஜெனரேஷன் இருக்குல்ல, இப்போ இந்த மகன் இந்த பிள்ளைகள் அவைகளுக்கெல்லாம் இந்த வழி தெரியாது, இந்த போர் சூழலில் வளர்ந்ததில்ல. இப்போ தான் அந்த இந்த 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 அநேகமான 90% ஆஃப் த டொனேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் குரூப் தான் தராங்க. ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு கோல் எனக்கு வந்தது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னம். என்னுடைய மகள் இப்போ தான் கிராஜுவேட் பண்ணி வேலை எடுத்திருக்கிறா. அவன் நெடுகுவே சொல்லி கொண்டவ தான் இந்த முதல் வேலை எடுத்த உடனே மாதம் $100 இதுக்கு தரணுமெண்டு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிள்ளை அங்கே அந்த கனடாவில் பிறந்து வளர்ந்த பிள்ளை கடந்த 5 வருடம் நினைக்கிறேன் $100 மாதம் கல்வி செலவுக்காக தொடர்ச்சியாக தானாக வாலண்டியாக கேட்டு அது நிதூஷா சிங்காரவேலன் அவர் சிஸ்டர் ஷவுமிகா சிங்காரவேலன் ஒவ்வொரு வருடம் தன் பிறந்த நாளுக்கு ஃபண்ட் ரைசர் ஒன்று செய்து இல்லைன்னா தானாக அதில் முழுக்க போட்டு இப்போ சமீபத்தில் போன இந்த வருடம் நடந்த ஃபண்ட் ரைசரில் கேன்சரில் தவறின ஒரு ஃபேமிலி, அந்த குடும்பம் 3 பிள்ளைகள், தகப்பன் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு அவருக்கான எலக்ட்ரிக் ட்ரில் செட் எல்லாத்தையும் $3 லட்சம் செலவில் வாங்கி கொடுத்தது. இப்படி இந்த யூனிக் பேக் என்ற ஒரு நிறுவனம் 2 சர்ஜரி முழு சர்ஜரிக்கான நிதியை கொடுத்ததோட 2 வாழ்வாதாரங்கள் கிட்டத்தட்ட மொத்தமாக எல்லாம் $18,000 $17,000. இப்படி அந்த அங்கே கனடாவில் அந்த கொடையாளிகளோட செய்கை நினைச்சு பார்க்கல. நிச்சயமா தான் அந்த உதவும் கரங்கள் இறைவனுடைய கரங்கள், அது 1 2 அல்ல பல பேருடைய கரங்களும் கடவுளுடைய கரங்களாக இருந்ததன் காரணமாகத்தான் இன்று இலங்கையில் மருத்துவ ரீதியிலே உதவி தேவைப்படுபவர்கள் மருத்துவ சாலைகளில் இயந்திரங்கள், முக்கியமான இயந்திரங்கள் இல்லாத போதும் அந்த இயந்திரங்கள் எல்லாம் இன்று கிடைக்கும் வகையிலே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல விதமாக என்றால் அந்த இறைவர் அவர்களுடைய கைகளில் தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. நல்லதாகவே நடக்கட்டும். அடுத்தாக நான் இன்னும் ஒரு விடயத்தை கேட்டாக வேண்டும். இப்போது மலையகத்திலும் சரி வடக்கு கிழக்கிலும் சரி எல்லா பகுதிகளிலும் இதுவரை ஒரு 200 பேருக்கு நீங்கள் இந்த இருதய சிகிச்சைகளை செய்வதற்கு முழு ஆதரவும் நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். நல்லபடியாக சிகிச்சைகளும் நிறைவடைந்து அவர்களும் நல்ல விதமாக இருக்கிறார்கள். பேசினீர்களா? அண்மையில் எல்லாரோடும் பேசினீர்களா? மலையகத்தில் இருப்பவர்கள் உங்களோடு பேசினார்களா? ஐயோ, எல்லாம் வந்துட்டாங்களாண்டே கொஞ்சம் பேர். நான் வேணாம்னு சொல்லியும் சில பேர் வந்து அந்த பிள்ளையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவங்கள சின்ன சின்ன பிள்ளையாக பார்த்த தேனுஜன், அவருக்கு 2018ஆம் ஆண்டு செய்த சத்திர சிகிச்சை இப்போ 7-8 வருடங்கள் கடந்தோடி பிள்ளை நல்லா வளர்ந்துருக்கிறார். இப்படி இருந்த பிள்ளை நல்ல தோட்டத்துக்கு மேலே வளர்ந்துருக்கிறார். அப்படி தணிகை மாறன் புங்குடுதி வச்சு இந்த பையன் சின்ன பிள்ளையாக இருந்தவர் இப்போ நல்லா வளர்ந்து அப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்பொழுது இதுதான் எங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை கொண்டு வராது. ஏண்டா எத்தனையோ பிள்ளைகளை நாங்கள் தவற விட்டுருக்குறோம். நாங்கள் கையில் எடுத்து சத்திர சிகிச்சை கொண்டு போய் முதலே இல்லை அந்த டைமே மோசம் போன ஆட்களும் இருக்கிறாங்க. அப்போ எனக்கு ஒவ்வொரு முறையும் இந்த சத்திர சிகிச்சை முடிகிற மட்டும் எனக்கு எப்போவுமே ஒரு பயம் இருக்கும். ஐயோ, இந்த பிள்ளைக்கு ஏதாவது நடந்துடக்கூடாது இறைவனை வேண்டி கொண்டிருக்கிறேன் நான். என்னடா இந்த மாதிரியான நோய் உள்ளவர்கள் எனி டைம் போகக்கூடும். நாங்கள் செய்கிறலாம் காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸ், TOFன்னு சொல்கிறது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும், டெட்ராலஜி ஆஃப் ஃபெலோஸ்ன்னு. அது இருந்தால் அந்த பிள்ளைக்கு 1 வயதுக்குள்ளே செய்யணும். நாங்கள் செய்கிறதெல்லாம் இப்போ இங்கே காலம் கடந்து தான் எங்கள்கிட்ட கையில் கிடைக்கிறது. அப்போ 5 வயது 6 வயது 12 வயது அப்போ ஹை ரிஸ்க் சர்ஜரிஸ் எல்லாம். ஒரு பக்கம் இருதய சிகிச்சைகளுக்கு தேவையான உதவிகள், மறுபக்கம் இப்பொழுது வைத்தியசாலைகளுக்கு தேவையான உதவிகள் என்ன என்பதை பார்த்து செய்து வருகின்றீர்கள். எனக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்தது. இப்போ அரசாங்க ரீதியிலே அரசாங்கமும் செய்ய வேண்டிய பல தேவைகள் வேலைகள் இருக்கின்றது. ஆனால் அதையும் இப்பொழுது நீங்கள் செய்வதை போன்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இப்பொழுது ஆதரவு கிடைக்கின்றதா உங்களுக்கு? அரசாங்க தரப்பிலும் சரி, இப்பொழுது வடக்கு கிழக்கில் மலையகத்தில் இருக்கின்ற தமிழ் பேசும் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் உங்களோடு பேசுகின்றார்களா இந்த விடயம் சம்பந்தமாக? நான் இங்கே இப்போத்த அரசாங்கம் எனக்கு அந்த இதை பொறுத்தவரையும், இந்த நான் செய்கின்ற அந்த சேவையை பொறுத்தவரையும் எனக்கு ஆதரவு அளித்து வருகின்ற, அதாவது கவர்னர் எனக்கு இந்த 18% இதுக்கு தந்தவங்க. பிறகு பிரசிடென்ட்ஸ் ஃபண்ட் ஒன்று இருக்குது. இதே சத்திர சிகிச்சை செய்த பிறகு அவங்க அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு 300,000 400,000 இல்லை 500,000 தருவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த இன்என்எஸ் சத்திர சிகிச்சைன்றதை பொறுத்து இருக்கு. இதை நாங்கள் இப்பொழுது அவரிடம் பேசி இதை எப்படி முதலே லங்கா மருத்துவமனைக்கு இந்த பேஷண்ட்டை அப்ளை பண்ண சொல்லி அதை டிரெக்டாக ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புவாங்க, கேரண்டி லெட்டர். இல்லை இன்னாருக்கு பிரசிடென்ட்ஸ் ஃபண்ட்லேருந்து 400,000 நாங்கள் தரோம், மிச்சத்தை நீங்கள்
நாங்கள் தாரோம் 400,000 டைக்க மிச்சத்தை நாங்கள் எங்கள் நிவாரணத்தால் போட்டு அப்போ எங்களுக்கு அது மிகப்பெரிய இலகுவான ஒரு அது செய்தால் நிச்சயமாக அப்படி இப்போ நான் செய்து கொண்டு வரோம். அது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. மற்றது நேற்றும் நான் வந்து இப்போ பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான அதிகாரிகள் 4 பேருடன் நான் கதைச்சினான். என்னுடைய நோக்கமெல்லாம் இது வந்து நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கியூ பண்ண இயலாது. நாங்கள் வந்து சத்திர சிகிச்சை செய்து காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். எப்படி இதுகளை ப்ரிவென்ட் பண்ணுறது, நோய்வாய்ப்படாமல் தடுப்பது எப்படி கிட்னி வருத்தத்திலேருந்து ஆக்களை தடுக்கிறது, இதை பற்றியான அவேர்னஸ் கேம்பெயின் உண்டு இவங்க செய்யணும் என்று இவங்கள்ட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணினார். ஏனென்றால் நடுகவே நாங்கள் வந்து சத்திர சிகிச்சை இதுக்கு மட்டும் என்று இல்லாமல் இதை எப்படி நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறேன்னு பார்த்தால் ஒழிய ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி நான் சால்வ் பண்ணணும். இல்லையேண்டா இது ரொம்ப இது வந்து நாட்டுக்கும் கூடாது. இப்போ ஒரு ஒன்றை கவனிச்சிங்களா தேஷான், இந்த நெஸ்கஃபே இங்கே நான் இந்த இதில் வருதல்லோ, இதை நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னா முழுக்க சீனி தண்ணி. ஆமாம், இதே ஒரு கூடாத ஒரு இதை நான் அதை சொன்னேன் நான் உங்களுக்கு. இதை வந்து எப்படியாவது நீங்கள் உண்டு இது சுகரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு மெக்கானிசம் அந்த மிஷின்ஸில் பூட்டணும். இப்போ கனடாவெலாம் அப்படி இருக்குது, ஒரு சுகர் 2 சுகர் அமர்த்தலாம். இது 5-6 கரண்டி சுகரை போட்டு அது கோப்பியாக இருக்காது, சீனி தண்ணியை தான் குடிக்கிறது. இதுகள் தான் டயபிட்டிஸ், இதுகள் தான் ப்ரெஷர், இதுகள் தான் முக்கிய காரணம். மற்றதுக்கு சமைக்கின்ற எண்ணெய், இந்த ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கின்ற எண்ணெய், இதெல்லாம் பற்றி நான் சொன்னேன். இதுக்கு எப்படி நீ மாற்று வழி கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது இந்த நோய்வாய்ப்படுற இதுகள் குறையும். ரைட், உண்மையாகவே நல்ல விஷயம் அது. ஜனாதிபதி தரப்பில், அதாவது ஜனாதிபதி நிதியத்தினூடாக அந்த கிடைக்கின்ற நிதி சம்பந்தமாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். நிறைய பேருக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கு. நிச்சயமாக நிறைய பேருக்கு தெரியாது, இதுதான் செய்யணும், இதுதான் நடக்கணும் என்று தெரியாது. ஆனால் இந்த நேர்காணலில் நீங்கள் அதற்கான ஒரு பதிலையும் கொடுத்திருக்கிறீர்கள். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, இன்னும் என்னென்ன தேவை இருக்கின்றது? நிச்சயமாக இப்பொழுது ஒரு பகுதிக்கு நீங்கள் மருத்துவமனைகளுக்கு உதவி செய்திருக்கின்றீர்கள் இப்படியான கருவிகளை வழங்கி. ஆனால் இன்னும் பல வைத்தியசாலைகள் இருக்கின்றது, அபிவிருத்தி அடையாத பல பகுதிகளில், ஊர்களில் எல்லாம் இன்னமும் பல தேவைகள் இருக்கின்றது. என்ன செய்ய போகிறீர்கள்? அடுத்த கட்டமாக உங்களுடைய திட்டம் என்ன? நல்ல ஒரு கேள்வி. நான் வந்து எப்போவுமே இப்போ உதாரணத்துக்கு சென்ற வருடம் மலையத்துக்கு நான் பயணித்து எல்லாம் கேம்ப் போட்டு அங்கே வந்து ஐடென்டிஃபை பண்ணி, என்னடா மலையத்திலிருந்து ஒரு விதமான கார்டியாலஜிஸ்ட்டும் எனக்கு வந்து இதே நோய் நிபுணர்களை அனுப்புறதில்லை. இன்னாருக்கு வருத்தம், இதே இங்கே டாக்டர் லக்ஷ்மண் குருபரன், டாக்டர் அருள்நிதி, டாக்டர் இங்கே இருக்கிற இல்லை டாக்டர் ரெஜினால் ரகுநாதன், இவங்களாம் எனக்கு இந்த பிள்ளைக்கு அவசரமாக செய்யணும் என்ற ஒரு ஒரு நோட் ஒன்று அனுப்புவாங்க. அவையில் தான் எடுத்து கொண்டு வந்து நாங்கள் இங்கே லங்கா மருத்துவமனை செய்கிறது. ஆனால் மலையத்தை பொறுத்தவரையும் எத்தனையோ நான் ட்ரை பண்ணிட்டேன். அந்த கார்டியாலஜிஸ்ட் ஒருத்தரும் என்னோட ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியலை. நானே போய் போன வருஷம் பேப்பர்லையும் வீடியோ எல்லாம் ஃபேஸ்புக்லேயும் அட்வர்டைஸ் பண்ணிட்டு போய் முத்துமாரியம்மன் கோயில், கொட்டகலை, இல்லை மற்றது டிகோயா, இந்த 3 இடத்துலையும் போய் பயனாளிகளை வந்து சந்திக்க சொன்னான். உங்களுக்கு தெரியும், நான் நான் போனவரும் நூற்றுக்கணக்கான பயனாளிகள் வந்தார்கள். அவையில் நான் தெரிவு செய்து இப்போ 15 பேருக்கு சத்திர சிகிச்சை செய்துட்டோம். இன்னும் எத்தனையோ பேருக்கு செய்து கொண்டிருக்கிறோம், அடுத்த போகிறோம். இப்போ அது ஒரு பக்கம் நடந்தாலும் இங்கே இந்த டயாலிசிஸால் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் செய்ய முடியாமல் டிக்கோயாலிருந்து 4 மணித்தியாலம் பஸ் எடுத்து கண்டிக்கு போய் 4 மணித்தியாலம் திருப்பி குடிசு திருப்பி செய்து 4 மணித்தியாலம் திருப்பி வார கொடுமை அங்கே நடந்து கொண்டிருக்கு. அப்போ நான் என்ன தெரியுமா செய்தேன், இப்போ அதுவும் பிரசிடென்ட் ஃபண்ட் ஆஃபீஸில் நான் காய்ச்சிருக்கேன். ஓகே, இதை ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லுங்க, நாங்கள் ஒரு டயாலிசிஸ் சென்டர் உண்ட நுரேலியா ஹாஸ்பிட்டலில் போட்டு தரோம். நீங்கள் எங்களுக்கு 18% அதையும் கவர் பண்ணி ஒரு நெஃப்ராலஜிஸ்ட், நர்ஸ், அந்த டீம் இதை நீங்கள் தருவீங்களா, நாங்கள் டயாலிசிஸ் மிஷின்ஸையும் இதையும் தாரமுண்டு. அப்போ அதனுடைய கோரிக்கை வச்சுருக்கிறோம். அவங்க செய்வாங்கன்னு நம்புகிறேன். என்னடா இதைப்போ யார் இப்படி கொடுக்க போகிறார்? ஆகவே இப்போது இந்த சுகாதார அமைச்சு அவர்களோட ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடந்ததா, அல்லது அமைச்சின் சம்மந்தப்பட்டவர்களோட ஏதாவது பேச்சுவார்த்தை செய்திருக்கிறீர்களா? ஆமாம், அவங்கள்ட்ட ஏற்கனவே நான் இதை பற்றியான ஒரு தொடர்பாடலும் இருக்குது. அப்போ நேற்று அதன் அடுத்த கட்டமாக இங்கால ரெண்டு ஆங்கிளாகவும் நான் போய் இது எப்படியாவது கொண்டு போய் இந்த மலைய மக்களுக்கு சேர்க்கணும். ஏன்னா ரொம்ப காலமாகவே அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு சிட்டிசன் படத்துலையே அத்திப்பட்டியே ஒரு இடத்துல மறக்கப்பட்ட மக்கள்ன்றுவாங்க, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மறக்கப்பட்ட மக்கள் மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த நிலைக்கு அவங்கள கொண்டு வரணும்னா ஹெல்த் வந்து நிச்சயம். இப்போ ஒரு தாய் தகப்பன் வந்து 12 மணித்தியாலம் வீட்டை இல்லைண்டா 3-4 பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகள்
எப்படி ஒழுங்காக வளருவாங்க? கஷ்டம்தான். அந்த விஷயத்தோட நான் இப்போ அந்த நிகழ்வுகள் நாங்கள் பார்த்திருந்தோம் காணொளிகள்ல, சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரப்பப்பட்டு வந்தது. அப்போது அதில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் கூட அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். அவரும் கூட உங்களை வாழ்த்தியிருந்தார், நன்றி தெரிவித்திருந்தார். அந்த விடயங்களை பற்றி கொஞ்சம் கதைப்போம். ஆமாம். அவர் வந்து முதலே நான் 2 நாள்லயே எனக்கு அப்ரூவல் தந்துட்டாருன்டா, என்னை பற்றி கேள்விப்பட்டு நான் இந்த மாதிரி செய்கிறேன்லான்னு சொல்லி, நேர்மையாக செய்கிறேன்றதை அவர் அந்த அன்றைக்கு மேடையிலையும் இந்த மாதிரி ஒரு நல்லது செய்தால் லேஸில் விட மாட்டாங்கன்னு ஆ. சொன்னார். அப்போ அதை தாண்டி இவ்வளோ காலம் நான் வந்து பயணிக்கிறேன்டா, அதண்ட காரணம் அந்த நான் நேர்மையாக செய்கிறேன். உங்களுக்கு தெரியும் தானே, என் அக்கௌண்ட்ஸ்லாம் டிரான்ஸ்பரண்ட். எல்லாத்தையும் இந்த சிங்கர் செந்தில் என்ற பக்கத்தில் போட்டுறது. இதால் எனக்கு ஒரு விதமான இது பர்சனல் கெயின்ன்றதும் ஒன்றுமே இல்லை. அதை நான் வந்து இது வந்து கடவுள் இது எனக்கு தந்த ஒரு இறைபணியிடத்தான் நான் கருதுறேன். அப்போ நாங்கள் ஒன்றே அதில் தெளிவாக இருக்கிற விஷயம், அதாவது நாங்கள் நேர்மையான ஒரு நோக்கத்தோடு, தூய சிந்தனையோடு, இதனால் நான் வந்து பர்சனலாக ஒரு கெயின் பண்ணணும், இதால் புகழ் அடையணும், இதால் எனக்கு சொத்து சேர்க்கணும் அப்படி யோசித்தால் இந்த அளவுக்கு நாங்கள் பயணிக்க இயலாது. எனக்கு என்னடா, எனக்கு அந்த மாதிரி வந்து எல்லாரும் அந்த நடக்க முடியாத பல விஷயங்கள் எனக்காக, இது தனி மனித சாதனையே அல்ல. இது வந்து ஒரு ஒரு இறைவன் வந்து எல்லாத்துக்கும் எங்களுக்கு அணைச்சு நல்ல உள்ளங்களை என்னோட சேர்த்து வச்சு என்னோட எனக்கு துணையாக அவங்கள இருக்கிறபடியாக தான் இப்போ டாக்டர் காந்திஜி, டாக்டர் லுஷாந்தா, இந்த லங்கா ஹாஸ்பிட்டலில் 16 பேர் கொண்ட டீம் 5.5 லட்சம் ரூபா ஒவ்வொரு சர்ஜரிக்கும் சார்ஜ் பண்ணாமல் விடுறாங்க. எத்தனை சர்ஜரி இவங்க செய்துட்டாங்க. வேறு யாருக்காவது இப்படி நடந்திருக்கா? இந்த மாதிரி நல்ல உள்ளங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் கடவுள். உண்மையாகவே இந்த மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கை அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எல்லா தமிழ் மக்களும் எல்லாருமே உங்களை தேடி வந்து உதவுறாங்க. ஒரு ஃபோன் காலில் உதவுறாங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்களே கேட்காத டைம்லலாம் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க என்னன்னு சொன்னால் அந்த நம்பிக்கையை நீங்கள் வென்றிருக்கீங்க. இப்போ இன்னும் பல பேர் ஆசையாக இருப்பாங்க, நாமும் உதவ வேண்டும், அந்த ஆர்வத்தோடு இருப்பாங்க, ஆனால் தெரியாமல் இருக்கலாம் எப்படி தொடர்பு கொள்வது, அந்த மாதிரி விஷயங்கள். அவங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னது? நீங்கள் வந்து என்னுடைய ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம். nivaranam.com இதான் இந்த சைட். nivaranam.com. இதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அனுப்பலாம், இல்லை நீங்கள் கிரெடிட் கார்டாகவும் பே பண்ணி டொனேட் பண்ணலாம். என்னோட சமூக வலைதளம் அது வந்து சிங்கர் செந்தில், இதோட மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். இதனோட என்ன தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி இப்போ இன்னும் பல பேர் இருதய சிகிச்சைகள் தேவையானவங்க பல பேர் இருக்கலாம். இப்போ இந்த நேர்காணல் பலருக்கு புதிதாக கூட இருக்கலாம். நாங்கள் ஏற்கனவே 3 நேர்காணல்கள் செய்திருக்கோம் ஒவ்வொரு வருடத்திலும் கூட. ஆனால் புதிதாக பார்ப்பவர்களுக்கு உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும், அவர்களுக்கும் மருத்துவ உதவி, அதாவது சிகிச்சை ரீதியான உதவிகள் தேவை, அல்லது அவர்களுடைய பகுதியிலே இருக்கின்ற வைத்தியசாலைக்கு இந்தந்த உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள் தேவைப்படலாம், அவர்கள் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் எப்படி? அது வந்து உண்மையாக அவங்கள்ட்ட நம்ம இந்த கார்டியாலஜிஸ்ட் கூட தான் வருவோம். அதை கொஞ்சம் சொல்லிடுவோம். நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம், புதிதாக பார்ப்பவர்களுக்கும் அது. ஆமாம், நீங்கள் உங்களோட கார்டியாலஜிஸ்ட்டை போய் தீனோ நிபுணர்கிட்ட போய் உங்களோட இதை சொல்லி சிங்கர் செந்தில்ன்ற ஒரு செய்தி ஒன்று இருக்கிற எனக்கு ஒருக்கா ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க வந்து எனக்கு அந்த லெட்டரை வந்து எனக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி அதான் அது ஒரே ஒரு வழி. ஏனென்றால் நான் ஃபேஸ்புக்லேயும் இந்த இதுலேயும் பார ரிக்வெஸ்ட்டை நான் வந்து பெருசாக எடுக்கிறதில்ல. ஏனென்றால் இதில் டைம் ஞாபகம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சிகிச்சையே தேவைப்படாது. ஆனால் இது நான் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து அப்புறம் நான் திருப்பி அங்கால அனுப்பி அவங்க சொல்லுவாங்க இது தண்டை க்யூர் ஆகிற ஒரு டிசீஸ்ண்டு. இதுக்கு நான் எடுக்கிற அந்த டைம் இருக்குல்லோ, இந்த ஒவ்வொரு இதையும் டவுன்லோட் பண்ணி அந்த ஒவ்வொரு இதாக அது வந்து எனக்கும் ஒரு சர்டன் டைம் தான் இருக்குது இந்த பிஸ்னஸுக்கு நடுவில் செய்கிறது. பட் சில பேர் வந்து இப்போ நேட்டைக்கு ஒரு முன்னாள் போராளி அவர் வந்து அந்த பியர் கேனை தான் இது பண்ணி தான் பார்த்தீங்களா? அது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்கனவே நான் பல உதவிகள் கிடைச்சிருக்கு. சரி, அவர்கிட்ட மகனை நான் வந்து இந்தியாவுக்கு அனுப்பி அவர்கிட்ட முள்ளந்தண்டு படத்தை சரி பண்ணேன் நான். 2018ஆம் ஆண்டு. இப்படி என்ன ஒரு ஒரு வருத்தமான ஒரு இதேண்டா, எங்களோட மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த சமூக வலைதளங்கள் வாரதை கண்டு உடனே உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் அதுக்காக அவருக்கு தேவையில்லையோ என்னென்று அதை நீங்கள் தீர விசாரிக்கணும். அவருடைய பேங்க் பேலன்ஸை எடுத்து கடந்த 10 வருடங்களாக இவருக்கு என்னென்ன அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ், இப்படித்தான் நாங்கள் உதவி செய்கிறது. நான் உடனே உதவி செய்கிறதில்ல. ஒரு நாளும் உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் வந்து இந்த உதவிகளை செய்யாமல் தீர விசாரித்து செய்யும் பொழுது தான் அதன் உண்மையான அந்த பயனாளிகளுக்கு போய் அது சேரும்.
அதில் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எத்தனையோ பேர் இந்த மாதிரி இந்த சமூக வலைத்தளங்களை இதை கொஞ்சம் உணர்ச்சியமான காணொலி விட்டுட்டு உடனே எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த ஒருத்தருக்கே எல்லாத்தையும் அனுப்புவாங்க. அது ஒரு ஒரு இதே எத்தனையோ பேர் நீங்கள் லேடி ரிச் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, யாழ்ப்பாணம் மருத்துவமனைக்கு போங்க, முல்லைத்தீவு மருத்துவமனைக்கு போங்க, ஒரு வழியும் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு போய் அதுவும் புலம்பெயர் மக்கள் இதில் நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். நீங்கள் எத்தனையோ பேர் சாமத்திய வீடு அந்த வீடு எல்லாம் செய்கிறீங்க, தட்ஸ் குட். பட் தயவு செய்து உங்களோட கொஞ்சம் நேரத்தையும் பணத்தையும் இந்த மருத்துவமனைகளுக்கு சென்று இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சாக்லேட்டை கொண்டு போய் கொடுங்க. இந்த லேடி ரெட் மருத்துவமனையில் 6-7 மாதம் சத்திர சிகிச்சைக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற எத்தனையோ தாய் இருக்கிறாங்க பிள்ளையோட. அவங்களோட முகத்தில் போய் பாருங்க, இன்றைக்கு எனக்கு இந்த பிள்ளை இன்றைக்கு சிகிச்சை கிடைக்கும், இன்றைக்கு நான் வீட்டை போகலாம், மற்ற 2 பிள்ளை வீட்டை தகப்பனோடு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆனாங்களுக்கு நல்ல சாப்பாடும் இல்லை, நல்ல இதுவும் இல்லை. நான் அதைத்தான் மக்களுக்கு நான் ஒரே கோரிக்கையாக கேட்குறேன். நிச்சயமாக இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் வார ஒரு சில விஷயங்கள் அதை வைத்து பார்த்து உண்மைத்தன்மை அறியாமல் நிறைய பேர் அப்படி செயல்படுறீங்க சொன்னதை போல நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்படியான விடயங்கள் காரணமாக உண்மையாகவே உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கும் உதவி கிடைக்காமல் போகிறது. ஆமாம், அவங்கள வந்து சமூக வலைதளங்களில் அவங்களுக்கு தெரியாது பெரிய ஃபேஸ்புக்கில் அந்த இது. அப்போ அவங்கள அப்படியே தங்களோட வாழ்க்கை என்ற இதை கழிச்சு கொண்டிருப்பாங்க. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய. இன்னும் பல இடங்களில் எங்களுக்கு வந்த செய்திகளின் அடிப்படையில் சொல்லக்கூடியதாக இருக்கும். உதவி தேவை என்கின்ற பேரிலே போலியாக செயற்படுபவர்களும் இருக்கின்றார்கள். பொய்யான தகவல்களை கொடுத்து நான் இப்படி கஷ்டப்படுகிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி பிரச்சனை என்று சொல்லி கூட பணம் பார்ப்பவர்கள் இருக்கின்றார். ரொம்ப பேர் இப்போ ஒரு இதாக வந்துட்டுது. அந்த அவங்களுக்கு வந்து இப்போ ஒருக்கா அவங்க எடுக்க தொடங்கிட்டாங்களா அந்த ருசி கண்ட பூனை வந்து விடாதுன்ற மாதிரி நீங்கள் எப்போவுமே. அதனால தான் 3-4 வருஷம் அக்கௌண்ட்ஸ், மற்றது ஜிஎஸ் அந்த அந்த லெட்டர் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ தான் இன்னாரை பற்றி உண்மையான விஷயம் தெரியும். இப்போ நாங்கள் உண்மைக்குமே ஆசைப்படுற ஒரு விஷயம், உங்களுடைய இந்த நற்பணி தொடர வேண்டும். உங்கள் மூலமாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் உதவுகின்ற அந்த பணம் மூலமாக உண்மையாகவே உதவி தேவைப்படுகின்ற பலரும் பயனடைய வேண்டும் நிச்சயமாக. ஆகவே இப்போது இதில் நிறைய பிரச்சனைகள் சவால்கள் இருக்கும். எந்த விதமான சவாலும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் இப்படியான விடயங்களை செய்வது மிகவே அது இல்லை, அப்படி சான்ஸே இல்லை. என்ன மாதிரியான பிரச்சனைகள் சவால்களுக்கு நீங்கள் முன் கொடுத்து இப்படியான விடயங்களை செய்து கொண்டிருக்கீங்க? இப்போ சவால்கள் பிரச்சனைகள்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு முதல்ல 2016ஆம் ஆண்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் தானே. இப்போ ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது கட்டாயமாக 2-3 பேர் ஒரு இவரே இதை செய்கிறார், இன்னும் சில பேர் வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆமாம். அப்போ ஆனால் அது படிப்படியாக இப்போ எல்லாருக்கும் விளங்கிட்டது. உங்களுக்கு தெரியும், ஒரு எங்களோட நிகழ்வுக்கு ஒரு அம்பாசிடரும் வந்து ஒரு கவர்னரும் வராங்களான்ட்டு அவங்கள எங்களை பற்றி அவ்வளோ செக் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும் பொழுது இதுக்கான கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எதிர்ப்புகள், இந்த சவால்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நான் இப்போ இறைவனட்டியே விட்டுட்டேன் எல்லாத்தையும். ஓகே, நீ அவரே எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். அப்போ எனக்கு கடவுளேண்டு நான் எங்கெங்கெல்லாம் எனக்கு உதவி தேவைன்னு யோசிக்கிறேனோ அங்கே வந்து உதவி எனக்கு கிடைக்கும். இது நான் பெருமைக்காக சொல்ல இல்லை, நாங்களோட திங்கிங்கும் எங்களோட இதுவும் எனர்ஜியும் நான் முதல் சொன்ன மாதிரி நேர்மையும் அந்த தூய எண்ணமும் இருக்கும்பொழுது இறைவன் அதுக்கான அழகான அந்த இதுகளை அமைச்சு தருவார். உண்மையாகவே இறுதியாக ஒரு கேள்வி, மக்கள் பிரதிநிதிகளை எதிர்பார்ப்பார்கள். எங்களுடைய வாக்குகளால் பார்லிமென்றம் சென்றார்கள், எங்களுக்கு ஏதாவது செய்வார்கள், எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார்கள் என்று. ஆனால் இறுதி வரை எதுவுமே நடக்காது என்பது தான் மக்களுடைய கருத்து. நான் உங்களிடம் கேட்கின்றேன், மக்கள் பிரதிநிதிகளுக்கு இன்று பாராளுமன்றத்தில் பேசுபவர்களாக இருக்கலாம் அல்லது வெளியே இருந்து அரசியல் செய்பவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னது? ஒரு செய்தி நிச்சயமாக சொல்லி ஆக வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நீங்கள் வந்து நான் இந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்கிறேன். நிச்சயமா எனக்கு சம்பந்தன் அவரில் சரியான கோவம். காரணம் நான் ஐயாண்டு சொல்ல மாட்டேன், சம்பந்தன் ஐயாண்டு சொல்ல மாட்டேன். 2009ஆம் ஆண்டு நடுத்தெருவில் நின்ற மக்கள், ரைட், நடுத்தெருவில் எங்களை இனம் வந்து அந்த நேரத்தில் இவர் ஒரு தலைமையண்டு மக்கள் எதிர்பார்த்தா. நான் அரசியல் கதை கூட சொல்ல வேண்டிய இடத்துல மனதில் இது வந்து ரொம்ப ஆழமாக இருக்கா. நான் இதான் முதல் தடவை நான் ஓப்பனாக சொல்கிறேன். இவர் வந்து எத்தனையோ விஷயங்களை 2009 செய்ய முடியாட்டிலும் 2010, 11, 12, 15
எத்தனையோ விஷயங்கள் செய்திருக்கலாம். சும்மா கொஞ்சம் காணி விடுவிச்சேன், அதை விடுவிச்சேன் என்று சொன்னான் தவிர, அடிப்படை தேவை மக்களை வந்து முள்கம்பியில் இருக்கும் இந்த மக்களை வந்து வெளியில கொண்டு வந்த செந்தில் குமரனாலயும், வேற பல நிறுவனங்களாலயும் தனி ஒரு ஆளாக செய்து கொண்டிருக்கு இந்த விஷயங்கள அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்து எத்தனை விஷயங்கள செய்திருக்கலாம். அந்த ரீதியில எனக்கு சரியான கோவம் அவர் மேல. இது ஆனா அதுக்கான கர்மாவ அவர் அனுபவிப்பார். நான் இதுல ரொம்ப தெளிவா இருக்கிறேன். கர்மான்றது கொடியது. எங்கள்ட்ட ஒரு ஆளுமை இருந்து இப்ப செந்தில் குமரன் என்று எனக்கு ஒரு ஆளுமை இருக்கு. கொஞ்சம் பாடத் தெரியும். கொஞ்சம் நிதி சேகரிப்புக்கு வெட்கம் இல்லாம கேட்க தெரியும். இப்ப இப்ப மக்களுக்காக அர்ப்பணிக்க தெரியும். இந்த மாதிரி எனக்கு இருக்கிற 8000 மைலுக்கு அப்பால் இருந்து கொண்டு நான் இத்தனை விஷயத்த செய்றேன் என்றால், இங்க இருக்கிற இவர் போன்றவர்கள் எத்தனை விஷயத்த செய்திருக்கலாம். ஏன்னா, எத்தனை எம்பசி மார அப்ரோச் பண்ணி, இவருக்கு கீழ இருக்கிற அந்த அந்த இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புல ஒவ்வொருத்தரையா அவங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஆள நியமிச்சு, நீங்க வீடு வீடா சேர்ந்து எத்தனை முன்னாள் போராளி, இவர்களுக்கு என்ன தேவை? புலம்பெயர் தமிழர்கள் ரெடியா இருந்தாங்க ஹெல்ப் பண்றதுக்கு. இப்பவும் இன்றைக்கு புலம்பெயர் தமிழர்களால தான் இந்த இத்தனை பேர் அங்க உயிரோட இருக்கிறாங்க. அந்த ரீதியில செய்த மிகப்பெரிய தவறு, அந்த நேரத்துல இந்த இந்த ஒரு தலைமைக்கான அந்த ஒரு விதமான ஒரு இதுவும் இல்லாம அந்த கதிரையில அப்படியே இருந்தது. ஸோ அவர் 7 ஜென்மம் எடுத்து அந்த பாவத்தை கழிக்கணும். இது கர்மா. இது நான் சொல்றபடியா இல்ல, இது நடக்கும். சாரி, நான் கொஞ்சம் நிஜம். ரைட். அதுதான் அது விளங்குகிறது உங்களுடைய அந்த மனக்கோபம். நிச்சயமா உங்களுக்கும் அதில் பலருக்கு இல்ல, நான் வந்து போய் பார்க்குறேன் தானே அந்த பேஷண்ட்ஸ் நிலைமை. முன்னாள் போராளிகள் எத்தனை பேர் அங்கே நாங்கள் எவ்வளோ பேருக்கு 200 பேருக்கு மேலே வாழ்வாதாரம் செய்திருக்கிறோம். அவங்களோட கதை என்னட்ட எத்தனை கதை இருக்குது தெரியுமா? நான் எவென்ச்சுவலி நான் ஒவ்வொரு கதையாக கொண்டு வருவேன் யூடியூப்பில். ஆனால் நான் வந்து இந்த பாசிட்டிவாக தான் கொண்டு வருவேன். நான் அரசியலுக்கு போக மாட்டேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்றால், ஒவ்வொன்றும் ஒரு 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 கண்ணீர் காவியம். அதை கண்ணீரை எப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரி இதுகளை கேட்டு கேட்டு தான் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும் எங்களோட மக்கள் மேலே. ஐயோ, இப்படி நடுத்தருவில் வந்து இப்படி இவங்க ஒழுங்காக ஒன்றுமே செய்யலையேன்னு. ஸோ அந்த ரீதியில் எங்களோட மக்களுக்கு தொடர்ச்சி என்னுடைய இந்த சேவை. எத்தனையோ புலம்பெயர் அமைப்புகள் தங்களை நேரத்தை இதுக்காக செலவிட்டு, இந்த நேரத்தை அவங்களுக்கு நான் இதன் மூலமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லைண்டா தானுண்டு தன் வேலையொன்று இல்லாமல் அவங்களெல்லாம் இங்கே வந்து நின்று இந்த ஹெல்ப் பண்ணுறாங்க. ஈவன் சமீபத்தில் இந்த திரு பாஸ்கரன் கந்தையா பற்றியான இந்த இது வந்தது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. என்னென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய இதுக்காக எனக்கு இத்தனைக்கும் அவரை பர்சனலாக தெரியாது. அவர் அந்த இதில் எங்களுக்கு பெரிய ஆதரவெல்லாம் வழங்கியிருக்கிறாங்க, அதுக்கு நன்றி. நான் பொதுவாக தான் கதைக்கிறேன், அவருக்காக நான் கதைக்க இல்லை. அதுக்காக இந்த நாட்டுக்கு வந்து இப்போ நானோ அவளை பாஸ்கரன் கந்தையா போன்றவர்களோ வந்து எங்களுடைய இதை டைமை போட்டு இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எங்களை பாட்டுக்கு எங்கேயோ ஒரு ஜாலியாக நாங்கள் இப்பயோ எங்கள் ஃபைனான்ஷியல் இவள் நாங்கள் செய்ய தேவையில்லை. நான் ஏன் செய்கிறோம்டா, ஏதோ ஒரு விதத்தில் இந்த மக்களுக்கான ஒரு சந்தர்ப்பங்களை அமைத்து கொடுக்கணும், இந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டும், வாழ்வாதாரங்கள் வாழ வேண்டும் என்று. அவர் அதில் பிளவிட்டிருக்கலாம். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இதிலெல்லாம் தவறு செய்யாத மனிதன் யார்? நீங்கள் தவறு செய்ய இல்லையா? எல்லாரும் தானே ஏதோ ஒரு விதத்தில். ஆனால் அதை மன்னிக்கிற பக்குவம், அது தவறு அந்த நேரத்தில் அனுபவித்தவங்க வந்து சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா அவங்களுக்கு கோபம் வரும் கட்டாயமாக. வெளியிலேருந்து ரொம்ப பேர் வந்து அதை தூபம் ஏற்றி அதை செய்கிற வந்து நான் பார்த்தேன். உள்ள எல்லாரையும் விரட்டிட்டு கடைசியாக நடுத்துல தான் நிற்க போகிறாங்களே. மற்ற நடக்குமோ தெரியாது. அதே மாதிரி தான் புலம்பெயர் மக்கள் இப்போ அண்மையில் காணக்கூடிய ஒரு செயற்பாடு தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவருக்கு பாராளுமன்றத்தில் தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வழக்குகளை முடிப்பதற்கு பணம் தேவை, சட்டத்தரணிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டும். இந்த அரசியல் ஆக்கல்ல நான் மக்கள் என்ன செய்கிறாங்களோ தெளிவு கொடுக்க வேண்டும். ஆகவே இப்படியான விஷயத்தை சொல்லி அவர் பாராளுமன்றத்தில் இருப்பதற்கு மக்கள் பணம் கொடுத்தால் அது அவருக்கு இலகுவாக இருக்கும் என்பதை போல அவருடைய காணொளிகளில் பேசி வருகிறார். இதை இப்படி பார்க்குறீங்க. இப்போ இவ்வளோ தேவைகள் மக்களுக்கு இருக்குது. மக்கள் உதவி எத்தனையோ மக்களுக்கு தேவைப்படும் போது உங்களை மாதிரி போன்றவர்கள் இப்படியான உதவிகளை செய்து வருகிறீர்கள். இப்படி ஒரு விஷயமும் இருக்கிறது. அதற்கு ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு இறைவன் வந்து ஒரு அறிவு கொடுத்துருக்கிறார், பொது அறிவுண்டு. அதை யூஸ் பண்ணி அதை பண்ணி நடந்தால் சரி. இதுதான் என்னுடைய பதில். என்னென்றால், நீங்கள் வந்து எதான் சொன்னேன் முதல்ல அந்த என்ன இப்படி கஷ்டப்படுற முன்னாள் போராளிகள் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா கேட்குற ஆக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆக்களாக இருக்கட்டும்,
நீங்கள் ஒவ்வொருத்தரையும் உங்களோட இதுக்கு இதில் உங்களோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டில் என்ன நடக்குதுன்றதை முதல்ல பாருங்க, வரலாற்றை பாருங்க, ட்ராக் ரெக்கார்டை பாருங்க. இதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரியான இதுகளுக்கு நீங்களே டிசிஷன் மேக் பண்ணுங்க. ரைட். அந்த கேள்வியோடு நாங்கள் நிறைவுக்கு வரலாம். ஆனால் செந்தில் அண்ணனுடன் எந்த நேர்காணலையும் நாங்கள் சும்மா முடிச்சது கிடையாது. ஒரு பாடலுடன் தான் நாங்கள் நிறைவு படுத்தியிருக்கிறோம். இன்றும் உங்களுடைய குரலே ஒரு அழகான பாடலை எதிர்பார்ப்போம். என்ன பாட்டு பாடலாம்னு யோசிக்கிறேன். உங்களுக்கு நல்ல பழைய பாடல் நான் கண்டேன் உங்களுடைய ஃபேஸ்புக்கிலே நல்ல ஒரு வைரலான பாடல், நீங்கள் காருக்குள்ள இருந்து ஒரு பாடிய பாடல். அதை படிப்போம். இது வந்து நீங்கள் நான் வந்து எனக்கு நினைவு இருக்கு நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு. ரொம்ப அருமையான பாட்டு இது. இதுவும் இந்த வரிகளை பார்த்தீங்கன்னா நிச்சயமா. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்பிற்கும் நான் தந்த பண்பிற்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி பிரிந்தாலும் கூடு ஒரு கூடு. மகிழ்ச்சி. நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. இன்று எங்களுடைய கலையகத்துக்கு வந்து உங்களுடைய இந்த சமூக சேவை, அந்த பணி, அது சம்பந்தமாக நிறைய விடயங்கள் தெளிவுகளை வழங்கியிருந்தீர்கள். இன்னும் எதிர்வரும் காலத்தில் செய்யவிருக்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக எங்களோடு சொல்லியிருந்தீர்கள். நிச்சயமாக செந்தில் அவர்கள் அவருடைய விவரங்கள் குறித்து சொல்லியிருந்தார். அவரை எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது குறித்து எல்லா விவரங்களும் இந்த நேர்காணலில் இருக்கின்றது. பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். ஆகவே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். உங்கள் பணி மேலும் சிறக்க தொடர வாழ்த்துக்கள். நன்றி. இந்த நேரத்தில் இந்த பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நேர்களுக்கும், நான் லங்காஸ்ரீ நிர்வாகத்துக்கும் உங்களுக்கும் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய எம்ஜிஆர் 110 இந்த நிகழ்ச்சி எதிர்வரும் November 6 நடக்க போகுது டொரண்டோவில். இந்த நேரத்தில் இதை நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கொண்டு அனைவரும் தயவுசெய்து இது கனடாவில் இல்லாமல் வெளியிலேருந்து பார்க்குறவங்க உங்கள் டொரண்டோவில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லி தயவுசெய்து வந்து பார்க்க சொல்லுங்க. இவங்க வருவதன் மூலமாக பல இதய துடிப்புகள் தாயகத்தில் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்தும் லங்காஸ்ட்ரியுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் பிரதர்ஷனுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். வெள்ளவத்தையில் உங்கள் கனவு இல்லம் வண்டர் ரெசிடென்சி மூலம் உங்கள் கனவு இல்லத்தை நனவாக்க இலக்கம் 43 மோர்ஸ் ரோட், கொழும்பு 6 இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.